விஜிஎம் மருத்துவமனையில் சிந்தனை கவிஞர் கவிதாசனின் உயர்தனி செம்மொழி நூல் வெளியீடு. கோவை திருச்சி சாலையில் அமைந்துள்ள விஜிஎம் மருத்துவமனையில் ரூட்ஸ் நிறுவனங்களின் இயக்குனரும் பிரபல தன்னம்பிக்கை பேச்சாளருமான சிந்தனை கவிஞர் கவிதாசனின் உயர்தனி செம்மொழி நூல் இன்று சிறப்பாக வெளியிடப்பட்டது. தமிழின் பெருமையும் சிறப்பும் 30 கோணங்களில் பேசப்படும் இந்த நூலில் தமிழ் அறிஞர்கள், மருத்துவர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிட்ட 30 பேர் எழுதிய கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன. இதில் தமிழ் மருத்துவ மொழி என்ற தலைப்பில் விஜிஎம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் வி.ஜி. மோகன் பிரசாத் எழுதிய கட்டுரையும் அடங்கியுள்ளது. நூலை டாக்டர் வி.ஜி. மோகன் பிரசாத் வெளியிட்டு அதை சிந்தனை கவிஞர் கவிதாசன் பெற்றுக்கொண்டார். நிகழ்வில் விஜிஎம் மருத்துவமனையின் எண்டோஸ்கோபி இயக்குநர்கள் டாக்டர் மதுரா பிரசாத், டாக்டர் வம்சி மூர்த்தி, மருத்துவ இயக்குனர் டாக்டர் சுமன், கல்லீரல் நிபுணர் டாக்டர் மித்ரா பிரசாத், ராம் ஆக்சிஜன் நிறுவன நிர்வாக இயக்குனர் வி. ராஜகுமார், கவிஞர் மருதூர் கோட்டீஸ்வரன், தமிழ் ஆரிய வைசிய மகாசபாவின் விஜயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். டாக்டர் மோகன் பிரசாத் அவர்கள் தமிழர்களின் உணவு, கலாச்சாரம், மருந்து இல்லாத வாழ்க்கை முறைகள் போன்றவை குறித்து பல அரிய நூல்களில் இருந்து மேற்கோள்களுடன் நான் எழுதியுள்ளேன். இந்த புத்தகத்தில் ஒரு கட்டுரை எனக்கும் கொடுத்திருக்கின்றார்கள் கவிதாசன் அண்ணா அவர்கள். தமிழ் மருத்துவ மொழி என்ற கட்டுரையை நான் இங்கே கொடுத்திருக்கின்றேன். பல அரிய நூல்களிலிருந்தெல்லாம் எடுத்து மேற்கோள் காட்டியிருக்கின்றேன். எவ்வாறாக தமிழர்கள் உணவு கலாச்சாரம், மருந்து இல்லாத நிலையிலே தமிழர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்ற ஒரு அருமையான கருத்தை இதில் கொடுத்திருக்கின்றேன். இதில் மருத்துவமும் கலந்திருக்கிறது என்பதில் எனக்கு பெருமை. உயர்தனி செம்மொழி என்ற இந்த புத்தகம் இன்று விஜிஎம் மருத்துவமனையில் அறிமுகம் செய்யப்பட்டது. உயர்தனி செம்மொழி என்பது தமிழின் சிறப்புகளை 30 கோணங்களில் 30 தமிழறிஞர்களும், மருத்துவர்களும், கல்லூரி பேராசிரியர்களும் அதை குறித்து கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். தமிழ் என்பது தொன்மையான மொழி, நம்முடைய பண்பாட்டு மொழி, கலாச்சார மொழி, வணிக மொழி, நீதியின் மொழி, இயற்கையின் மொழி, வேளாண்மை மொழி என்று தமிழில் கூறப்பட்டுள்ள அரிய பொக்கிஷங்களை எடுத்து இந்த நூலாக வெளியிட்டிருக்கிறோம். இதை குமரன் பதிப்பகம் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் 30 அறிஞர்கள் தங்களுடைய கட்டுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். தமிழ் ஓங்கி தமிழ் வாழும் உலகை இனிதாளும் என்ற நோக்கோடு இந்த மொழி வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழ் தொடர்ந்து வளர வேண்டும் என்று சொன்னால் பள்ளிகளிலும், தெருக்களிலும், நம்முடைய இல்லத்திலும் தமிழ் பேச்சு மொழியாக குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். தமிழ் என்பது ஒரு மொழி மட்டும் கிடையாது. அதனுடைய நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், நம்முடைய முன்னோர்கள் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் என்பதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு உன்னத மொழியாக இருக்கக்கூடியது நம்முடைய தாய்மொழியாம் தமிழ். ஆகவே அதை போற்றும் விதமாக உருவாக்கப்பட்ட இந்த நூல் விஜிஎம் மருத்துவமனையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டு வெளியிட்டதை பெருமையாகவும் மகிழ்வாகவும் கருதுகிறோம்.